கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27வது வசனத்தில் பின்பகுதி சொல்லப்பட்டு இருக்கிறது. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று ஆண்டோடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. அடிக்கடி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சரீரம்னு இருக்கும்போது ஒரு பலவீனம் வரத்தான் செய்யும். அப்போ சில சூழ்நிலையில் நம்ம யோசிப்போம், இந்த பலவீனத்தோடு எப்படி நம்ம குடும்பத்தின் காரியத்தை பார்க்க போகிறேன், எப்படி ஊழியத்தை செய்ய போகிறேன், எப்படி பிள்ளையுடைய காரியத்தை கவனிக்க முடியும். சில தாய்மார் சொல்லுவாங்க, பிள்ளையுடைய திருமணத்துக்காக ரொம்ப செபித்தேன், திருமண காரியம்லாம் ஒழுங்காயிடுச்சு, இப்போ திருமணத்தை எப்படி நடத்த போகிறேன்னே தெரில, எனக்கும் பலவீனம், என் கணவருக்கும் பலவீனம், எங்கள் பலவீனத்தில் எப்படித்தான் நாங்கள் பிள்ளையுடைய திருமண காலத்தை முன்னின்று நடத்துவோமோ, கர்த்தர் தான் எங்களை பலப்படுத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் சொல்லலாம், உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்க நல்ல ஒரு உத்தியோகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்னால் அலைய முடியலையே, பஸ் ஏறி போக முடியலையே, ட்ரெயின் ஏறி போக முடியலையே, என்னால் அலைய முடியலையே, அத்தனை மணி நேரம் சீட்டில் உட்காந்து வேலை செய்ய முடியலையே, இந்த பலவீனத்தை நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இல்லை இதே போல் பிள்ளையுடைய திருமண காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்த கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இந்த திருமண காரியத்தை நாங்கள் நடத்த போகிறோம், இப்படி ஒரு பலவீனமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இன்னும் கூட சிலருடைய வாழ்க்கையில பாருங்க, தொழில் வியாபாரத்தை கர்த்தர் நல்லா விரிவாக்கி கொடுத்துட்டாங்க. நாங்கள் நினைச்சதை விட கர்த்தர் விருத்தியாக்கி ஒரு தொழில் ஆரம்பித்து இன்னைக்கு எத்தனையோ தொழில் செய்ய முடியாது கர்த்தர் கருவை பாராட்டி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ முன்பு இருந்த பலன் எனக்கு இப்போ இல்லையே, எப்படி இந்த தொழிலை நடத்த போறேன், எப்படி இந்த வியாபாரத்தை நான் செய்ய போறேன் அப்படி சொல்லியிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாங்க, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் சொன்ன கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறாங்க, பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியா பலவீனமான நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டாங்க. இன்னைக்கு பலவீனத்தோடு நிகழ்ச்சியை பார்க்கலாம். எப்படி நான் நடப்பேன், எப்படி என் குடும்பத்தை பார்ப்பேன், எப்படி நான் செயல்பட போகிறேன், எப்படி காரியத்தை செய்ய போகிறேன், இப்படி பல கேள்விக்குறியோடு கூட இந்த நாளில் நிகழ்ச்சியை பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாங்க, கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் என்று. பாருங்க, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அங்கே கிதியோனை பார்த்து தேவதூதன் சொல்ற, கர்த்தர் கூட இருக்கிறார்ப்பா அப்படி. இப்போ கிதியோன் சொல்கிறாரு, கர்த்தர் எங்க கூட இருந்தா ஏன் எங்களை மீதியான கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தரே சொல்லுகிறாங்க, நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பவும் கிதியோன் என்ன சொல்றாரு, நான் எளிமையானவன், என் குடும்பம் எளிமையான குடும்பம், நான் சிறியவன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கர்த்தர் மறுபடியும் நான் உன் கூடவே இருக்கிறேன், உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ புறப்பட்டு போ, அனுப்புறோம் நான் அல்லவா. கர்த்தர் சொன்ன வார்த்தை, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ புறப்பட்டு போ. ஆண்டவர் அடுத்தாப்புல என்ன சொல்றாங்க, மீதியானியரை ஒரு மனிதனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய். ஆண்டவர் சொல்றாங்க, என் பலன் அப்படியா உனக்குள்ள இறங்கி வந்து செயலாற்றும், நான் உன்னை அப்படி பலப்படுத்துவேன், என் பலன் உன்னை தாங்கும். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னாங்க. அந்த வார்த்தையை கிதியோன் நம்பினாரு. அந்த வார்த்தையின்படியே பாருங்க, ஜெயம் எடுக்கும்படியாய், வெற்றி எடுக்கும்படியாய் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டினார். கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க ஜெபிக்கும்படியாக வந்த பொழுது ஒரு தம்பியை அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்தா, நல்லா ஜெபிக்கிற அம்மா. அந்த தம்பியை நல்லா ஜெபிக்கிற பையன், +2 பையன், ரட்சிக்கப்பட்ட தம்பியும் கூட. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கக்கா, நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம்க்கா, இவனுக்கு ஃபீவர் ஆகிட்டு, கண்ணு வேற சோப்பாயிட்டு, டாக்டர்கிட்ட போய் காட்டினா டாக்டர் ஆயின்மெண்ட் மாத்திரம் கொடுத்தாங்க, எப்படி எழுத போகிறான்றது எங்களுக்கு தெரியலக்கா அப்படிலாம் சொன்னாங்க. சொல்லி பயத்தோடு கூட வந்தாங்க, நான் ஜோமனுங்கக்கான்னு. அப்போ அந்த தம்பிக்காய் விசேஷமாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கரம் பிடித்து தேர்வு எழுதுபடியாக உனக்கு ஞானத்தை கொடுப்பேன், நான் உனக்கு ஞானத்தை கொடுத்து உன்னை சாட்சியாக நிறுத்துவேன், உனக்கு இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போ. கிதியோனுக்கு என்ன வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாங்களோ அந்த வார்த்தையை தான் அந்த நாளில் அருமையான தம்பிக்கு கர்த்தர் கொடுத்தாங்க, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ புறப்பட்டு போ. அப்போ அந்த தம்பிட்டு சொன்னேன், இந்த பலவீனத்தை பார்க்காத, இந்த கண்ணு சோப்பா இருக்கேன்னு யோசிக்காத, அந்த வேளையிலும் கண்வலி இல்லாதபடி கர்த்தர் பார்த்துக்கொள்வாங்க, உனக்கு நல்ல ஒரு பார்வையை கர்த்தர் கொடுப்பாங்க. இந்த பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் இருக்கும். இவ்வளவு காய்ச்சல், இவ்வளவு ஃபீவர் இருக்குன்ற அதில் அந்த பலனெல்லாம் உன்னை தொடாதபடி, இன்னும் உன்னை கஷ்டப்படுத்தாதபடி கர்த்தருடைய பலன் தாங்கும். ஏசப்பா அவன் கூட இருக்கிறான், நீ அதை மாத்திரம் நினைத்துக்கொள். இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் நடந்த காரியம், நீ கர்த்தரும் கூட இருக்கான், நீ ரட்சிக்கப்பட்ட பையன்,
இந்த பலவீனம் உன்னை என்ன செய்ய முடியும்? இந்த கண்ணு வலியிலையும் இந்த ஃபீவர் ஜாஸ்தி அதிகமாக இருக்கிற வேலையிலும் கர்த்தர் சொல்கிறாங்க, நான் கிதியோனின் தேவன், நான் உன் கூடவே இருக்கிறேன், உனக்கு இருக்க பலத்தோடு புறப்பட்டு போ. எப்படி கிதியோனுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாங்களோ அதே போல் கர்த்தர் ஜெயம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்கப்பா. ஒரே ஒரு நம்பிக்கை, விசுவாசம், நீ கர்த்தர் கூட இருக்கிறாங்க. அந்த விசுவாசத்தை மாத்திரம் வைத்துக்கொள். ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க. கர்த்தர் கரம் பிடித்து தேர்வு எழுதக்கூடிய கிருபையை கொடுப்பாங்க. கண் வலியை கர்த்தர் மாற்றுவாங்க. அந்த தம்பி வந்தப்போ சொன்னால், எக்ஸாம் வேண்டாம், நான் இந்த தடவை பரவாயில்ல, நான் எழுதாட்டாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மாட்ட நேற்றுலேருந்தே சொல்லுகிறேன். ஏன்னா எனக்கு மார்க்கு நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் மற்றவங்க யாரையும் பார்க்கவே முடியாது, என் சர்ச்சுக்குள்ளே போக முடியாது, சாட்சி கெட்டு போகும், என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் நான் பார்க்க முடியாது. இதுக்கு நான் எக்ஸாம் எழுதாமல் பலவீனம் வந்தது, அதனால் எக்ஸாம் எழுதுகிறேன், அடுத்த முறை எழுதுறேன்னாவது நான் சொல்லிக்கலாம். இந்த பலவீனத்தோட கண்ணு வலி வேற, காய்ச்சல் வேற, இருமல் வேற, எல்லாத்துக்கும் மத்தியும் நான் போய் தேர்வு எழுதி நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா ரொம்ப கேவலம் ஆண்டி, ஆண்டோ நாம தூஷிக்கப்படும். நான் எங்கள் அம்மாட்டையும் சொன்னேன், இப்போ காலையில் உங்கள்கிட்டையும் நான் அதான் சொல்கிறேன்னு வந்து சொன்னான் அந்த தம்பி. அந்த தம்பி ஜெபிக்க வந்த பொழுது அந்த தம்பி அதை தான் சொன்னான். அந்த தம்பி பேர் குமார். அப்போ அந்த தம்பிகிட்ட என்ன சொன்னேன், இல்லைப்பா, ஆண்டோ அந்த வார்த்தை கொடுக்குறார், கிதியோனின் தேவன், நான் உன் கூடவே இருக்கிறேன், உனக்கு இருக்க பலத்தோட புறப்பட்டு அந்த வார்த்தையை மாத்திரம் நம்பு. சொல்ல சொல்ல பாருங்க, அவனுக்குள்ளாக ஒரு தைரியம் வந்தது, அவனுக்குள்ளாக இருந்த சோர்வு மாறினது, பயத்தை கர்த்தர் மாற்றினாங்க. கர்த்தர் பார்த்து கொள்வாங்க, கர்த்தரை கரம் பிடித்து நடத்துவாங்க. அந்த நிச்சயத்தெல்லாம் கர்த்தர் அந்த அருமையான அந்த தம்பிக்கு குமாருக்கு கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த விசுவாசத்தோடு இந்த தம்பி புறப்பட்டு போனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியப்படுவானாமாய் அந்த தம்பி கிதியோனின் தேவனே என் கூட இருங்கன்னு சொல்லிட்டே எழுதினேன், முடிச்சுட்டு வந்தோன்னு சொன்னான். ஆண்டி, நான் நினச்சி கூட பார்க்கல, நான் அந்த வார்த்தையை சொன்னேன், கிதியோன் தேவனே என்னை பலப்படுத்துன்னு சொன்னீங்களே, என் கூட இருங்கன்னு சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவர் கிருபை, நான் எவ்வளோ நல்லா எழுதியிருக்கேன்னுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் மேத்ஸ் எக்ஸாம் ரொம்ப நல்லா செய்திருக்கேன். ஆண்டவர் தான் ஞானம் கொடுத்தாங்க, ஆண்டவர் தான் பலன் கொடுத்தாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? ரிசல்ட் வந்தது. அன்னைக்கு அவன் எழுதின மேத்ஸில் அவங்க கிளாஸில் அவன் தான் ஃபஸ்ட்டு மார்க். இது வரைக்கும் கிளாஸ்லேயோ ஹாஃப் அலி குவார்ட்டர் எதுலேயும் அந்த மார்க் வாங்கலை. மேத்ஸில் ஆனுவல் எக்ஸாமில் ஜெபிக்கிற மகன் கர்த்தர் கூட இருக்கிறார், கிதியோன் தேவன் கூட இருக்கார் நிச்சயத்தோடு ஆண்டோடைய வார்த்தையை நம்பி போனது நிமித்தமாய் கர்த்தர் அதுவரை பெற்றிராத நல்ல மதிப்பெண்களோடு மேத்ஸில் அவன் கிளாஸ்லேயே ஃபஸ்ட் மார்க் வாங்க கர்த்தர் கிருபை பாராட்டு. அப்படி மார்க் வாங்கினதே கிடையாது. அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை பலப்படுத்தி அவனை சாட்சியாக நிறுத்துறாங்க. சிலர் சொல்லுவாங்க, நல்ல ஒரு உத்தியோகம், ஆனால் அந்த கம்பெனி வேலை ரொம்ப ஹார்டாக இருக்குது, அதை செய்யக்கூடிய எனக்கு ஒரு பலன் கூட இல்லை. சில சொல்லுவாங்க, கம்ப்யூட்டரில் நைட்டும் டேயுமா உட்கார்றேன், என்ன பலவீனம், ஆனால் நல்ல சம்பாத்தியம், எனக்கு நல்ல ஒரு பேரை கம்பெனியில் கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் எனக்கு இப்போ அதை வேலையை பார்க்க கூட பலன் இல்லைன்னு சொல்கிறவங்க உண்டு. இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை, நான் கிதியோன் தேவன், உனக்கு இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போய் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த பலனத்தை உங்கள் பலன் இருக்குது ஆண்டவரே, நீங்கள் என்னை பலப்படுத்துவீங்க, நீங்கள் என்னை பலப்படுத்தி ஆண்டவரே என்னை சாட்சியாக நிறுத்துவீங்க, ஜெயம் கொடுப்பீங்க, வெற்றி கொடுப்பீங்க, காரியத்தை கர்த்தாவை நீங்கள் வாய்க்க பண்ணுவீங்க. அந்த அர்ப்பணிப்போடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புடுங்க. கர்த்தர் கூட இருக்கா நிச்சயத்தோடு கூட கடந்து போங்க, கர்த்தர் பலப்படுத்துவாங்க. பாருங்க, இன்னும் கூட நம்ம வேதாகமத்தில் பார்க்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தேனாக கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறார். என் கூட யார் யுத்தம் பண்ண முடியும்? சவால் விடுகிறார். அவனுடைய சவாலான வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போனாங்க. அவனை பார்க்க கூட பயந்து போய் ஒளிந்து கொண்டார்கள் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வேளையில தான் தாவீது என்ன செய்கிறாரு, இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் சேனையின் கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் அவன் கூட யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி தாவீது போகும் பொழுது சவுல் நினைச்சா, இல்லை, அவன் யுத்த வீரன், அவன் யுத்த பயிற்சி எடுத்துருக்கான், அவன் பலமுள்ளவன், நீ சிறியவன், உனக்கு அந்த பலன் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் தாவீது என்ன சொல்கிறாரு, இல்லை, ஒரு விசை கரடிய சிங்கமும் என் ஆட்டை கொண்டு போடும்படியாக கடந்து வந்த பொழுது ஆட்டை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்பி வைக்கும்படியாக நான் கடந்து செயல்பட்டேன். அப்பொழுது அது என் மேல் பாய்ந்து என்னை கொண்டு போடும்படியாக வந்த பொழுது அது தாடையை பிடித்து கிழித்து அதை கொண்டு போட்டேன். அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய வல்லமையுள்ள நாமத்தினால் நான் புறப்பட்டு போவேன், அந்த பெலிஸ்தேனால் கோலியாத் மேல் ஜெயத்தை நான் எடுப்பேன்,
என்று இயேசுவின் நாமத்தினால நான் ஜெயம் எடுப்பேன் என்று விசுவாசத்தோடு கடந்து போவேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி புறப்பட்டு போனார். தாவீதை பார்த்து கோலியாத் கூட பரியாசமான வார்த்தை சொன்ன பொழுது கூட, நான் இல்லை, நான் சேனையின் கர்த்தருடைய நாமத்தினால புறப்பட்டு வருகிறேன்னு சொல்லி 5 கூழாங்கற்களை எடுத்தார். ஒரே கூழாங்கல் கர்த்தருடைய நாமத்தால ஒரே கூழாங்கலை போடும் பொழுது அவன் நெத்தியில் பட்டு அவன் வீழ்ந்து மடிந்து போனான் என்று ஆண்டோடைய வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அருமையான பலவீனப்பட்டு இருக்கிறேன். இந்த காரியத்தை, இந்த சத்துரு கொண்டாடுற போராட்டம், இந்த சத்துருக்கள் மூலமாக வர போராட்டத்தை எப்படி மேற்கொள்வேனே தெரியலன்ற நிலைமையில இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அக்கா என்னமா போராடுது பிசாசு, எப்படி போராடுது, இது மேலே எப்படி நான் இந்த போராட்டத்தில் விடுதலையாகன்னு தெரியல. சில தாய் தகப்பன்மாவும் ஜீவிக்க வராங்க, பிள்ளைங்கள் வாழ்க்கையில் பிசாசு அப்படி போராடுது. பிள்ளைங்க ராத்திரி தூங்க மாட்டேங்கிறாங்க, சத்தம் போடுகிறாங்க, அவங்க என்ன செய்கிறோன்னு தெரியாதபடி செயல்படுகிறாங்க, கோபப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க, வீட்டில் சாமானை தூக்கி எறிஞ்சிடறாங்க, வேண்டாத கெட்ட வார்த்தைகளை சொல்லுகிறாங்க. நல்லா தெரியுது பிசாசு போராட தெரியுது. ஆனால் எங்களுக்கு அதை மேற்கொள்ள பலன் இல்லையே, என்ன செய்யன்னு தெரியலையே, நாங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறோமே, என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியலையே அப்படின்ற சொல்லி செபிக்க முடியாது வருகிறவங்க உண்டு. இன்றைக்கி கூட ஒரு வேளை என் குடும்பத்துக்கு விரோதமாக செய்வினை செஞ்சிட்டாங்க, என் குடும்பத்துக்கு விரோதமாக பிலிசனை செஞ்சிட்டாங்க, உன் கடை உன் வியாபாரம் நின்று போக முடியாது, நான் செய்வினை செய்திருக்கிறேன் வந்து சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தையை நான் கேட்டு பயந்து போய் இருக்கிறேன், அதுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லையே. ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆண்டுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த சக்தியும் வல்லமையும் நிற்க முடியாது. நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை விட நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். அது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமை பெரியது. ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. இன்னும் கூட சொல்லலாம், இயேசுவின் நாமம் பெரியது. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசு நடுங்கும். அந்த நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கும் நம்முடைய குடும்பங்கள் விரோதமாய் செய்யப்பட்டிருக்க எல்லா அந்தகார கிரியைகள் நிர்மூலமாகும்படியாய் கர்த்தருடைய நாமத்தினாலே நம்ம ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தருடைய நாமத்தில் நமக்கு பாதுகாப்பு உண்டாகும். ஆகினால் இன்னைக்கும் ஆண்டுடைய சமூகத்தை 2வதாய் கர்த்தர் சொல்லுகிறாங்க, பலவீனப்பட்டு போயிருக்கிறோமே, இதில் எப்படி ஜெயம் எடுக்க, இந்த சத்துரு போராட்டத்தை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் இல்லையே, பிசாசு குடும்பத்துக்கு விரோதமாய் போராட்டம், அந்த போராட்டத்திலிருந்து எழுமை எங்களுக்கு பலன் இல்லையே, அப்படி ஒருவேளை யோசிக்கலாம். இல்லை, இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது நம்மை கர்த்தர் பலப்படுத்துவாங்க. அந்த நாமம், மேலான நாமம் நம்மை பலப்படுத்தும். இன்னைக்கு உங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 20-22 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும். அந்த நாட்களில் பிசாசின் போராட்டத்தினால் பாதிக்கப்பட்ட ஜெபிக்கும்படியாய் கடந்து வரும் பொழுது என்னுடைய கணவர் சகோதரர் அப்பாத்திரை என்னைக்கு வெளி ஊர் ஊழியத்துக்கு போகாமல் இருக்கிறாங்களோ அந்த நாளில் அவங்களுக்கு பார்த்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். வாங்க இந்த நாளில் வாங்க, பிரதர் இருப்பாங்கன்னு சொல்லி ப்ரேயர் ஹாலுக்கு வரும்படியாக அவங்களுக்கு சொல்லுவேன். அந்த நாளில் வருவாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே சகோதரர் அப்பாத்திரை கர்த்தர் பயன்படுத்துவாங்க. அநேகரை கர்த்தர் கிருபையினாலே, நம்முடைய ஆவியினாலே கர்த்தர் விடுதலையாக்கி சாட்சியாக கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாங்க. ஒரு நாள் பாருங்கள், நான் வீட்டில் இருக்கும் பொழுது எங்கள் வீட்டு பேக் டோரில் ஒருத்தவங்க கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அப்போ எங்கள் வாட்ச்மேன் பின் கதவை போய் திறக்க போனவர் வந்து சொன்னார், அம்மா பின்னாடி ஏதோ போராட்டத்தில் இருக்க ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்திருக்காங்களாம், ஆட்டோவில் கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவங்க அம்மாவும் சித்தியும் வந்திருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்க கிராமத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, ரொம்ப சத்தம் போடுது, ஆட்டோக்காரரு ஏம்மா பிள்ளை இறக்குன்னு வேற சத்தம் போடுறாருமா அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ளே இருந்தேன். நான் கொஞ்சம் பின் வாசல் வரைக்கும் போனேன். எனக்கே சத்தம் கேட்டுது. அந்த வாலிப சகோதரி போடுற சத்தம், அலறல் சத்தம், அப்படி போடுற சத்தம் எனக்கு கேட்டுது. உடனே என் மனசுக்குள்ளே என்ன தெரியுமா நினைக்கிறேன், அச்சோ பிரதர் வீட்டில் இல்லையே, இந்த நேரம் பார்த்து வந்துட்டாங்களே, சரி அவங்கள பார்த்து பிரதர் எந்த நேரம் இருப்பாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே அந்த வாசப்படியிருந்து பின்பக்கம் போகிற டோருக்குரிய வாசல் பக்கத்தில் கால் வைக்கும்படியே என்னை அறியாதபடி இயேசுவின் நாமத்தில், ஆண்டவரே உங்கள் நாமம் மேலான நாமமே, உங்கள் நாமத்தில் ஆண்டவரே ஜெயம் உண்டுன்னு சொல்லியிருக்கீங்களே, நான் சொல்லத்தான் செய்தேன். ஆண்டுடைய சமூகத்தில் சாட்சியாக சொல்கிறேன். அந்த நாட்கள் எத்தனை ஆண்டுகள் முன்பாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தகப்பனை விடுதலை உண்டு சொல்லியிருக்கிறீங்களே, எனக்குள்ள அந்த கிருபை இருக்குன்னு அதனால எனக்கு தெரியாது. கர்த்தர் இப்படி பயன்படுத்தா எனக்கு அறியாதபடி இருந்தேன். அந்த நாட்களில் பாருங்கள், என்னை அறியாதபடி இயேசுவின் நாமம் மேலான நாமமாச்சே, ஆனால் வேதாமத்தை உங்கள் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசின் பட்டியல் மக்கள் விடுதலை ஆக்கப்பட்டாங்களே அப்படி சொல்லத்தான் செய்தேன். நடந்த சமயம் அந்த அலறல் சத்தம் அப்படியே நின்று போயிடுச்சு. கர்த்தருடைய நாமமே சொல்லுகிறேன்,
உடனே திரும்ப எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியான் தம்முடைய வல்லமையில நிரப்பினாங்க. சரி, கர்த்தருடைய வல்லமையில நாமத்தை சொல்லி ஜெபித்து நானே போய் பின் கதவை திறந்து விட்டேன். பாருங்க, அந்த பொண்ணு, ஆட்டோவில் இருந்த பொண்ணு அப்படி செத்த பிரேதமாக ஆட்டோ சீட்லேயே கிடக்கா. உடனே அந்த ஆட்டோக்காரர் இந்த அம்மாமாருமா சேர்த்து பின்னாடி ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எனக்குள்ள அந்த கிருபை இருக்கு, வரம் இருக்கு. நம்ம சொன்னா, நம்ம செபித்தா எப்படி இந்த போராட்டம் மாறாதே அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலும் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் செய்த கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு மாறாதது. அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம் என்பதை அறிந்து அவருடைய நாமத்தை தான் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த அலைக்கழிப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாங்க. தொடர்ந்து அந்த சகோதரிகள் ஜெபித்த பரிபூர்ண விடுதலை. அன்னைக்கு அந்த சகோதரி திரும்ப கண் விழித்து எழும்பி உட்கார்ந்தோன்னு சொல்கிறாங்க, என்னை ஏதோ முழுமையாக என்னை முழு உடம்பையும் ஒரு இரும்பு வலைக்குள்ளே போட்டு, அதே வார்த்தை எனக்கு மறக்கவே இல்லை, இரும்பு வலைக்குள்ளே போட்டு என்னை அப்படியே இறுக்கமாக பிடிச்சி கட்டியிருந்தேன். அப்படி இன்றைக்கி அது அவ்வளோ தெரிக்கப்பட்டு நான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன், வெளியே வந்துட்டேன். அந்த இரும்பு கம்பியெல்லாம் தெரித்து போயிடுச்சு. கீழே கிடந்த பொண்ணு அழகாக எந்திரிச்சான். அவங்க அம்மா பார்த்து, நான் நல்லா ஆகிட்டேம்மா. அவங்க அம்மாவும் சித்தியும் பாருங்கள், அந்த பிள்ளையை பார்த்து அந்த நேரத்தில் ஏங்கி அழுதாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவரே, நீ இவ்வளோ பெரியவர் அறியலையே, இவ்வளோ பெரிய கிருபை பாராட்டினீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. வெளியே ஓடிடுவாக்கா, சில சமயம் ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக பண்ண மாட்டாக்கா, குளிக்க மாட்டா, வீட்டில் ஜாமானை தூக்கி உடச்ச வாலிய பிள்ளை, ஊர் முழுதும் கிராமம் முழுதும் இவளை பற்றி எல்லாரும் அறிஞ்சிட்டாங்க. இவளுக்கு என்ன செய்யனே தெரியாமல் இருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், உடனே நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே உங்கள் நாமம் எவ்வளோ மேலான நாமம் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை சொல்லும் பொழுது ஆண்டவரே போராட்டங்கள் மாறுமே ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் என்னை பலப்படுத்தினதை நான் உணர்ந்தேன். இன்றைக்கி சில வேலையில் இல்லையா, நமக்குள்ளே நம்மால் எப்படி முடியும், நம்ம செபித்தா இந்த அற்புதம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, ஆண்டோடைய நாமத்தை சொல்லும் பொழுது இன்றைக்கி ஒருவேளை குடும்பத்தில் போராட்டம் பிரச்சனைக்கு மத்தியில் கலக்கத்தோடு பயத்தோடு என்ன செய்வது தெரியாத நிலைமையில் இருக்கலாம். கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அந்த நாளில் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபித்த என்னை கர்த்தர் பயன்படுத்தி அந்த அருமையான வாலிப சகோதரி விடுதலையை கொடுத்து இன்றைக்கி அந்த மகளுக்கு திருமணம் பொழுது அவங்க பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைங்க. இன்றைக்கி சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கர்த்தர் மாறாது. இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறான், பலவீனே, என்னால் குடும்பத்தை பார்க்க முடியல, வேலையை பார்க்க முடியல, பிள்ளைடைய காரியங்களை கவனிக்க முடியலை, அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாங்க, பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த முடியாது, பலவீனமான நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உன் பலவீனத்தின் பலன் பூர்ணமாக விளங்கு சொன்ன கர்த்தருடைய வல்லமுள்ள நாமத்தில் நீங்கள் செபிங்க. கர்த்தர் கூட இருக்கான்ற நிச்சயத்தோடு இருங்க. கிதியோனின் தேவன் நம்மோட கூட இருந்து அவர் எல்லா காரியத்திலும் ஜெயம் கொடுப்பாங்க, வெற்றி கொடுப்பாங்க. அவருடைய நாமத்தினால நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க, மகிழ்ச்சியாக்குவாங்க, சாட்சியாக நிறுத்துவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் நம்ம இருந்த வண்ணமாய் அப்படியே கண்களை மூடி செபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் கூட ஆண்டு இங்கே கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. பலமுள்ளவர்கள் வெட்கப்படுத்தும்படியா பலவீனமாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஐயா. நான் பலவீனன் என்று ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு மீது கர்த்தர் உன்னத பலன் கடந்து வருவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவர் பலப்படுத்துகிற கர்த்தர் கூட இருக்கிற அந்த நிச்சயத்தை தாங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, தகப்பனை இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபித்து பலனடைய, இயேசுவின் நாமத்தினால ஜெயத்தை எடுத்துக்கொள்ள, இயேசுவின் நாமத்தினால் சத்துருவின் கிரியைகள் முழுமையாய் ஆண்டவர் விடுதலையாக்கப்படக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருங்க ராஜா. உங்க வல்லமுள்ள நாமத்தை சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜபாவியை கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. கர்த்தர் அப்படியா இந்த நாளில் ஒவ்வொரு பலப்படுத்துகிற தயவுக்காய் நன்றி. உங்க நாம மைமைப்பட போற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது கூட ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே அதிசயங்களை அற்புதங்களை கர்த்தர் செய்து சாட்சியா நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. உங்க நாமம் வல்லமுள்ள நாமம், உங்க நாம பெரிய நாமம், உங்க நாம ஆண்டவரை மகிமையான காரியங்கள் செய்கிறபடினால உங்க வல்லமுள்ள நாமத்தினால் இந்த இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் மகிமையான சாட்சியா நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே பொறுப்படுத்திக் கொண்ட கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமம் மேலான நாமம் என்று இந்த நாள் ஜெபிக்கிற ஒவ்வொருவர் சொல்லும்படியாய், சாட்சியை எழுப்பி நிற்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அப்படியாய் தாழ்த்துகிறேன். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும்
நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் இனி பலவீனன் என்று சொல்லாதபடி, பலவீனப்பட்டு இருக்கேன்னு சொல்லாதபடி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவனால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று அந்த விசுவாச வார்த்தையை சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் பலப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் கூட இருக்கார், நிச்சயத்தோடு கூட காணப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாங்க. உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வாங்க. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.